அல்லல் போம் வல்வினை போம். ஆமையா. அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போ. துயரம்போம் நல்ல குணமால் மருணை கோபுரத்துள். வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதார் காலே. மனதுண்டாம் வால்மலராக நோக்குண்டா. மேனி நுடுங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் உமது பாதம். தப்பாமல் சார்வார் தமக்கே. இருகொம்பும் அகன்ற மார்பாம் சிறுகண்ணோ. பாணி போல் பெருவயிரும் பாங்காக அமைந்த பொன்பு நூல் அழகும். தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாக வாழும் விநாயகா. உன்னடி கமலவாதம் போற்றி தொழுதேன் என் நாவில் வந்து உதிப்பாய். ஓம் கணபதியே. அத்திமுக விநாயகா இங்கரன் கணபதி முக்தி தருவாய் அப்பனே. அமுது படைப்போம் உமக்கு. மத்தகசை மாமுகா சக்தியின் பாலகா மலர் சொறிவோம் உமக்கு. என் வாக்கினால் என்னென்ன கேட்பேனோ வரம் தருவாய் இப்போது. அத்தனார் வெற்றதோர் சித்தனே கணபதி. ஆமையா. அத்தனார் வெற்றதோர் சித்தனே கணபதி. ஆமோ சுவாமி. அடியான் உன் மலர் பாதம் பணிவே. செந்துருக்கை சேரலாம் செந்தமிழை நாம் எல்லோரும் பாடலாம். செந்துருக்கை சேரலாம் செந்தமிழை நாம் எல்லோரும் பாடலாம். இந்திரனை போலவே என்னாலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மந்திரம் சேர்குழல் ஊடறுத்த வேலவருக்கே முன்பிறந்த. மந்திரம் சேர்குழல் வேளவருக்கே முன்பிறந்த எனது கணபதியை காப்பதாமே. வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பாள் என் அன்னை வெள்ளை. அரியாசனத்தில் அரசரோடு சபை நடுவே சரியாசனத்தில் வைத்த என் தாயே. வேதத்தில் வீற்றிருப்பாள் என் அன்னை விமலையே கமலவாணி அம்மா. வேதத்தில் வீற்றிருப்பாள் என் அன்னை விமலையே கமலவாணி அம்மா. பாதத்தை நம்பினோருக்கு பரிசு மலை தந்த அருள் பாவிப்பாய். சூதற்ற மனதுடனே
வடிவாகவே தோன்றி நின்று என் மனமதிலே எந்த ஒரு குற்றங்கள் இருந்தாலும் ஆமையோ எனக்கு வந்து அருள் புரிவாய் அம்பிகையாகப்பட்ட கலைவாணியே. மாநகரில் வந்து பிறந்து அந்த கருணியம் சென்று சமுத்திரத்தில் ஓர் அணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் திருகரத்தில் ஏந்தும் பண்டரி ஓற்றும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலா போற்றி போற்றி வைகையும் வளநாடு கண்டு மலை மீதமந்த திருமலை முருகா ஒருவர் இல்லை உமையால் தமக்கு மகனே முத்தாடை தந்து அடியனை ஆட்கொள்வாய் முருகேசா எந்தன் மனதுள் விஸ்திரமாகவே துள்ளி மயிலேறி வர வேண்டும் எனதருகே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என்னை ஆபத்தில் காத்தவளே அம்பிகையான ராஜே ராஜேஸ்வரி வருவாளே அம்மாவே என்னாலும் எனக்கு வரம் தருவாய் என் அம்பிகையே கருமேனி அம்மா. சம்போ அறிவோம் நம சிவாயாவே வேத விநாயகா ஓ தக்கா சம்போ அறிவோம் நம சிவாயாவே வேத விநாயகா
புகழவே ஒரு மகள் அறியவே ஒரு மகள் அறிந்திட்ட கலை மகள் கொந்தை தண்ணீர் ஐந்த சிவ தானுவே சம்போ புகழ்ந்து நான் எப்பொழுதோ உமை பாடுவே தானுவே சம்போ வந்து நான் எப்பொழுதும் உமை பாடுவே அமை வள்ளியால் திணை புனத்தில் வருங்கிலி தனை விரட்ட வள்ளியால் திணை புனத்தில் வருங்கிலி தனை விரட்ட அமை வட்ட திணை மாவை உண்ட வேளமாதா வடி வடி வேளமாதா ஆறுபட சூரரை வதைத்தவா வதைத்தவா வடி வடி வேளமாதே ஆறுபட சூரன் தலையால் அப்பனை மாறோ படாசுரம் தலையார் சாமி இஷ்டமுடன் ரகுராமர் உண்புகழ் புகழை வில்லில் பாட ஓ இஷ்டமுடன் ரகுராம உண்புகழ் புகழை வில்லில் பாட சுவாமி தந்தனை தனைத்ததாளம் தாளம் போடவே தாளம் போடவே நாங்கள் தொந்தகிடன தகிடத்தாளம் போடவே போடவே தாளம் போடவே போ 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 சுவாமி முந்திய குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரரா முந்திய குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரரா ஓங்காரநாதத்துள் நாதமாகவே வந்தமைந்த ஆமோ நாதத்தில் நாதமாகவே வந்துதித்த ஆமையோ நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளை ஆமோ அடியேன் என் கனவிலும் நினைவிலும் என்னாலும் நான் மறவே ஆதி கணபதியே என் குரு கணபதியே என் குரு கனவிலையும் நான் மற குட வைத்து கணபதியே குஞ்சரமே உமை பாட
ஆமையோ அந்த திருக்குறுங்குடி மாநகரத்தில் வாழ்ந்து மறைந்த ஆமா அண்ணாவி ஐயப்பன் புலவர் பாதோ ஆமோ பாடறிய நாளையில என்னை படிக்க வைத்தார் தாய் தகப்பன் ஏடறிய நாளையில எழுத வைத்தார் என் குரு சொல்லறிய நாளையில சொல்லி தந்தார் குருநாதர் அண்ண உன்ன மறந்தாலும் அண்ணாவிய மறப்பதில்லை சொல்லி தந்த வாத்தியாரே சொப்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலோ நான் ஒரு நாள் மறப்பதில்லை ஒரு நாள் மறந்தாலும் என்னை ஒரு நாள் மறப்பதில்லை என் சொல்லாலே மறந்தாலோ எனக்கு சொல்லி தந்த வாத்தியாரே எனக்கு சொல்லி தந்த வாத்தியாரே அடியேன் சொப்பனத்தில் மறப்பதில்லை இல்லையே சொப்பனத்தில் மறப்பதில்லை வந்த சபையோர்க்கெல்லாம் சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போகும் பெரியோர்க்கெல்லாம் பெரியோர்க்கெல்லாம் நாங்கள் வணக்கம் செய்தோம் ஆறு பேரும் ஆறு பேரோ கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் பெரியோர்க்கெல்லாம் இனி கூட போகும் சபையோர்க்கெல்லாம் சபையோர்க்கெல்லாம் சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே பெரியோர்களே கல்வி படித்த வித்வான்களே வித்வான்களே அரங்கேற்ற தினமதில ஹரிராமர் வில்வலை தோங்கள் அரக்கன்கதை பாட போறோம் சபையோர்கள் கேட்டிடே பாடுகின்ற பாட்டதி பழுது குற்றம் வந்திட்டாலும் சொல்லுகின்ற சொல்லாதி சொல்குறைகள் இருந்தாலும் சொந்த குழந்தை போல என்ன வேண்டும் அறிந்து நாம் பாடிட்டாலோ அறியாமல் பாடிட்டாலோ தெரிந்து நான் பாடிட்டாலோ தெரியாமல் பாடிட்டாலோ என்ன ஆறு விலை 100 ஓட்டோ என்ன ஆறு விலை 100 ஓட்டோ எங்களை ஆதரிக்க வேண்டுமையோ ஆதரிக்க சபையோர்களே பெரியோர்களே எப்பா சபை நிறைய வந்த தாய் குலங்களே சபை நிறைக்கக்கூடிய வந்த தாய் குலங்களே எப்பா கலைவாணர்களே சபையோர்கள் பெரியோர்கள் சபை நிறைய வந்த தாய்மார்களே ஆமா கூடியிருக்கும் பெரியோர்களே பெரியோர்களே நீ கூட போகும் சபையோர்களே சரிதா இது எந்த ஊரு எப்பா கட்டுளக்கு நெல்விளையும் கம்பரிமா நகரம் இந்த கம்பளிமான் நன்னகரத்திலே இந்த கம்பளிமான் நன்னகரத்திலே ஆமா வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டு வரக்கூடிய ஆமையா இந்த ஊர் நாட்டாமை சரிதா கணக்கு பிள்ளை ஆமா பொக்கிஸ்தார் சார்பாகவும் சரிதா நாமல் இன்று இந்த வில்லிசையை நடத்துவதற்கு அனுமதி தந்த ஆமா இந்த ஊர் நாட்டாமை சரி கணக்கு பிள்ளை ஆமையா மற்றும் அனைவர்களும் எப்பா பொக்கிசார் அனைவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கதிர்விளக்கு நெல்விளையும் கம்பளிமா நன்னகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய எப்பா வருகை தந்திருக்கும் வில்லிசை கலைஞர்களுக்கும் வில்லிசை கலைஞர்களுக்கும் ஆமா மேலை இசை தலைஞர்களுக்கும் ஆமா அனைத்து வாத்திய கலைஞர்களுக்கும் எப்பா அனைத்து உடுக்கு
அனைத்து கலைஞர்களுக்கும் ஆமையா எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தெரிவித்துக் கொள்கின்றோம். அடியேன் கூறிய வார்த்தைக்கு இணங்க ஆமா நான் சொன்ன சொல்லுக்கு ஆமா மறுவார்த்தை சொல்லாமல் வருகிறேன் என்று அழைத்த உடனே வந்தார்கள். எப்பா அன்பு பாசத்தோடு. அம்மா சரி, அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமையா இந்த அரங்கேற்ற தினமதிலே ஆமையா நம் யார் யாருக்கு முதல்ல படிக்கணும்? எப்பா யார் தர்மஞான சாஸ்தாவுக்கு அந்த படிக்கணும். ஐயனுக்கும் மெய்யனாக விளங்கக்கூடிய ஆமா ஹரிகரபுத்திரன் ஐயன் தர்ம ஞான சாஸ்தாவிற்கு படிக்க வேண்டும். சாஸ்தா வந்து பிறந்தாரே ஆனால் ஆமா சகல தெய்வங்களும் மனமகிழ்ந்தாடும். எப்ப அந்த ஆலயத்துக்குள்ள வருமா மனம் மகிழ்ந்து ஆடுமா? ஆமா சரிதா. அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தா ஆமோ ஆதி மதிமான் மலவோ ஆமையோ கங்கையோடு பாம்பணிந்து ஆமா பார்வதியை மனம் புரிந்த ஆமையோ ஆதிசிவன் முகமது கலிதமாகி ஆமோ அச்சுதன் எம்பெருமாள் இருகரத்தினால் ஏந்த ஆமண்ணே சோதிமணி விளக்கு ஒளிவு போல் ஆமையா 5 மைந்தர்கள் பூநூல் இளங்க தோன்ற ஆமையோ அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தாங்கதை இந்த வில்லிசையில் விருத்தமாக சொல்வோமே. தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் அங்கே தற்கேன் ஜீவமாலும் ஐயோ கைலாசத்தில் தற்கேன் ஜீவமாலும் ஆதி பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் அரனோடு பார்வதியும் கொழுவீர்ந்தாரே இந்திரலோகமெனும் அமராவதியில் தேவ இந்திரன் இந்திராணி கொழுவீர்ந்தாரே சூரியலோகமெனும் பட்டணத்தில் சந்திரன் சூரியனும் கொழுவீர்ந்தாரே சத்தியலோகமெனும் பிரமலோகத்தில்
வாழக்கூடிய கைலாசத்தில் ஆமோ ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமாளோடு ஆமையோ அம்மை உமையாகப்பட்ட பார்வதி தேவியாலோடு ஆமோ 3000 முனிவர்களோடு ஆமையோ 4 லட்சம் வைப்படைகளோடு ஆமையா இன்னும் யாரெல்லாம் குழுவிருந்து வருகின்றார்களே ஆனால் யாரெல்லாம் குழந்து வருகிறார்கள் கீழ் திசைக்கு சூரியனோங்க மேல் திசைக்கு மேகவர்ணனுங்க வட திசைக்கு குபேரனோங்க தென் திசைக்கு தேவேந்தீரனுங்க ஆகாயத்தில் சூரியராங்க அஞ்சு குலே சந்திரராங்க அண்டத்தில பல ஓடிங்க கூட்டங்களாங்க ஆகாய வாணியோடுங்க அம்மையான கங்காதேவிங்க பூமி வாரான் சுமப்பதற்கு அன்னை பூமாதேவி குழுவிருந்தார் பாடுவாளே கையால் வருவாளோ தங்கமும் போடுவாளே சரஸ்வதி வருவாளோ அன்னை சரஸ்வதி வருவாளோ அம்மா சங்கீதங்கள் பாடுவாளே அவனுக்கு சங்கீதங்கள் அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கையிலேங்கிற என்றும் பிரித்தார். அதெல்லாம் என்னென்ன அதலை என்றால் ஆகாய உலகம். அங்க யார் இருக்கிறா? அங்கேதான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான். எப்பா மும்மூர்த்திகள் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. மும்மூர்த்திகள் எல்லாம் அங்கதான் குழுவிருக்கார்கள். சரிதா? இந்த சுதலையிலே ஆமா நாமளை போன்ற மானிட மனுக்கள் எப்ப அந்த மத்திய பூமி ஆமா சரிதா இந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் வடிவத்தில் ஆமா அதோ அமர்ந்திருக்கின்றாரே. எப்ப நம்மை பெற்றெடுத்த தந்தைகளை படைத்தார். ஆமையா அதோ பெண்ணின் ஆமா எப்ப நம்ம பெற்றெடுத்த தாய்மார்கள் அம்மைய பருவத்துல அப்படியே படைச்சு வச்சிருக்கான் ஆண்டவன். ஆமா சரிதா? அப்பேற்பட்ட ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமா இந்த 7 உலகங்களை எல்லாம் படித்து ஆமா 7 உலகங்களுக்கும் ஆமா பஞ்சம் இல்லாமல் ஆமையா பட்டினி இல்லாமல் எப்ப பட்டினி இல்லாம படியளந்து வருகின்றார். ஆமா அப்படி படியளந்து வரக்கூடிய நாளையிலே என்ன சுவாமி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமா இந்த 3 உலகங்களை பிரித்தார் இல்லையா? சரிதா? அந்த ஆதிபாதாள உலகத்தில் என்ன சுவாமி என்ன நடக்குது தெரியுமா? என்னன்னா ஆதிபாதாள உலகத்திலே பாதாள உலகத்தில ரிஷிமுகாவர்ணனும் இரத்த கண்ணீர் பெண்ணாவோ அவர்கள் மனமகிழ்ந்து ஆழ்ந்து வாராங்க. எல்லுக்கு தான் என்னை போலும் என்னை பெரியா தோழர் போலே நல்ல நாரும் போலே பொருத்தமுடன் வாழ்ந்து வாராங்க. நகமும் நல்ல சதையும் போல நலமுடனே வாழ்ந்து வாராங்க. அப்படி வாழ்ந்து வரும் நாளையில் அவனி பாதாள உலகத்திலே அந்த ரிஷிமுக வர்ணனே
உலகத்திலே அந்த ரிஷிமுக வர்ணனும் அந்த இரத்த கண்ணி பெண்ணாக அந்த ஆண்டவனை தான் நினைத்தோ அவர்கள் அருந்தவங்கள் இருந்து ரிஷிமுகாவர்ணனும் இரத்தக்கண் இரண்ட பெண்ணவளுமாக எப்பா கணவனும் மனைவியுமாக அவர்கள் தவம் இருந்து வரக்கூடிய நாளையில் என்ன எதுக்கு தவம் இருக்காங்க? அவர்கள் பிள்ளை வரத்திற்காகவே இருவரும் தவம் இருந்தார்கள். எப்பா பிள்ளைகளா பெருங்கவள அந்த காலத்துல கொடி கட்டி பறந்திருக்கணும். அம்மா சரிதான். அந்த பிள்ளை இல்லாத காரணத்தினாலே அம்மா அந்த ரிஷிமுகாவர்ணனும் இரத்தக்கண் இரண்ட பெண்ணவளுமாக சேர்ந்து மன்னவனும் தேவியுமா அந்த அவனி பாதாள உலகத்திலே இருவரும் தவம் இருந்து வருகின்றார்கள். அம்மா அவர்கள் தவம் இருந்து வரக்கூடிய நாளையிலே என்ன சுவாமி மற்றொருவரும் அந்த பாதாள உலகத்தில் தவம் இருந்தார். அது யாரு? அது யாரு? அவர்தான் வண்டுமுகா ரிஷி. எப்பா வண்டுமுகா ரிஷி? அந்த வண்டுமுகா ரிஷியோ அம்மா முற்றும் துறந்தவர். எப்பா முற்றும் துறந்தவர்? மூவாசைகளை வெறுத்தவர். மூவாசனை என்ன ஆசனை? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. ஆமையா அந்த மூவாசையை வெறுத்த ரிஷிக்கு ஆமா என்ன என்ன இருக்கும்? என்ன என்ன? அந்த ஆண்டவனை நினைத்து அருந்தவம் இருந்து ஆமா அந்த ஆண்டவனிடம் சரி ஈசன் பட்டத்தை வாங்க வேண்டும். எப்பா அவர் இருக்கும் அரியாசனத்துல அம்மா ஒரு நாள் ஒரு பொழுதாவது இருக்க வேண்டும் ஆமையா என்பதாக மனதிலே நினைத்தார். நினைத்தார் வண்டுமுகா ரிஷியானவர். என்ன சுவாமி? அந்த அம்மா ஆதியிலே ஈசன் பட்டத்தை பெற்றவர்கள் 5 பேர்கள் தான். யார் யாரெல்லாம்? அகஸ்தீஸ்வரர், சரி குலத்தீஸ்வரர், அவரும் நந்தீஸ்வரர், ஆமா சனீஸ்வரர். ஆமையா அந்த இலங்கையை ஆண்டானே எப்பா ராவணேஸ்வரன். 10 தலையை கொண்ட ராவண ஈஸ்வரன். எப்பா ராவணேஸ்வரன். ஆமா சரிதான். அவர்களைப் போலவே ஆமா இந்த வண்டுமுகா ரிஷியும் எப்பா ஈசன் பட்டத்தை வாங்க வேண்டும், ஈசன் கையிலேயே ஆள வேண்டும் என்பதாகவே மனதில் நினைத்து தவம் இருந்தார். தவம் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படி தவம் இருந்து வருகின்றாரே? ஆனால் எப்படி சுவாமி அவர் எப்படி எல்லாம் தவம் இருந்தார்? என்னன்னா ஆடாத கைலாசோ கைலாசோ அங்கும் எங்கும் ஆடிடுமா பந்து போல சுழண்டிடுமா கடவுளோட கைலாசோ கடகடன சுழண்டிடுமா ஐயனே சுழண்டிடுமா சுழண்டிடுமா ஐயனே சுழண்டிடுமோ ஐயனே கைலாசோ அந்த ஆடாத கைலாசம் என்று ஆடுகின்றதே. ஆமா நகலாத கைலாசம் என்று நகலக்கூடிய விவரம் என்ன சுவாமி? இதனை அறிந்தார்கள் மும்மூர்த்தியாகப்பட்டவர்கள். என்ன செய்தார்கள்? இந்த மும்மூர்த்திகள்னா யாரு? எப்பா யாரு?
பிரம்மா, ஆமா விஷ்ணு, சரி சிவன். சிவன் இந்த மும்மூர்த்திகளுக்கு ஆமா 3 வேலைகள். எப்பா என்ன படைத்தல், காத்தல், அழித்தல். சரிதா இந்த 3 வேலைகளையும் பார்ப்பது இந்த மும்மூர்த்திகள் தான். ஆமையா இந்த மும்மூர்த்திகள் மனமதிலே நினைத்தார்கள், என்ன நினைக்கின்றார் இந்த வண்டுமகாரிஷி செய்யக்கூடிய தவம் ஆமா கடுகளவு உயர்ந்ததே, ஆனால் ஆதி கைலாசமே கரை கண்டு போய்விடும் சரிதா என்பதாகவே மனதிலே நினைத்தார். ஆமோ இந்த வண்டுமகாரிஷி செய்யக்கூடிய தவத்திலே ஆமையா என அழகுல சிறந்தவன் மன்மதன். எப்பா மன்மதன் அந்த மன்மதன் மன்மதனை வரவழைத்து ஆமா ஒரு ஆண் பிள்ளையாகவே திஷ்டித்தார். ஓபி அந்த வண்டுமகாரிஷி செய்யக்கூடிய தவத்தில் கொண்டு போட்டார். சரிதா அந்த வண்டுமகாரிஷியோ ஆமா அந்த தவமில் இருந்து வெளியே வந்தார். சரிதா குழந்தையை கண்டார், என்ன மனமதிலே நினைத்தார். எப்ப அவரே மூவாசவர்த்த முனிவர் ஆமா சரிதா அந்த குழந்தையை கண்டவுடனே ஆமா. அந்த வண்டுமகாரிஷியானவர் சரி என்ன நினைக்காரு, என்ன சுவாமி நம்மளுடைய தவத்தை எடுப்பதற்கு யாரோ இந்த குழந்தையை ஏவல் செய்து அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆமையா இதனை தன் தவத்தினால் அறிந்தார், அறிந்தார் தனது திஷ்டியினால் அறிந்தார். ஆமையா இந்த ஞான திஷ்டியினால் அறிந்து பார்த்தபோது என்ன சுவாமி மும்மூர்த்திகள் பட்டார்கள். என்ன இந்த மும்மூர்த்திகள் தான் ஆமா நம்மளுடைய தவத்தை கெடுப்பதற்காகவே எப்பா அந்த குழந்தையை அனுப்பி இருக்கிறாங்க ஆமா சரிதா இந்த குழந்தையை அனுப்பியிருக்கின்றார்கள். ஆமையா உடனே நினைத்தார், என்ன அந்த குழந்தையின் காலை பிடித்தார். அடே பாலகா ஏ கிராதகா, என்ன ஏ சண்டாளா, என்ன சுவாமி எனது தவத்தை கெடுக்க ஆமா உன்னை பிறவி செய்து ஏவல் செய்து யார் அனுப்பி வைத்தார்களோ யார் அனுப்பி வைத்தார்களோ அவர்களுக்கே இறுதியில் எதிரியாக புகக் கடவது. எப்பா நாளை ஒரு காலத்துல ஆமா ஓபி என்பதாகவே சாபத்தை கொடுத்தார் வண்டுமகாரிஷி. ஆமா அந்த குழந்தையானது ஆமையா அந்தர மார்க்கமாகவே சுற்றி வந்தது. ஆமையோ இதனை அறிந்த ஆமா அந்த ஆகாயவாணியானவள் என்ன சுவாமி அவளும் ஒரு பெண் தானே. எப்பா அவளும் ஒரு பெண் அல்லவா பெண்ணுக்கு பிள்ளை மேல் ஆமா ஆசை இருக்கும், பற்று இருக்கும், நேசம் இருக்கும். கண்டிப்பா தாய்ப்பாசம் இருக்கு உடனே அந்த வாயுவின் உதவியை கொண்டு ஆமையா அவனி பாதாள உலகத்திலே பிள்ளைக்காக தவம் இருந்து வருகின்றார்களே. எப்பா ரிசிம்காவரனும் ரத்த கண்ணி பெண் கொடியாளும் ஆமா அந்த சரிதான். ரிஷிமுகாவர்ணனுக்கும் இரத்த கண்ணியார் செய்யக்கூடிய தவத்திலே கொண்டு பிள்ளையை போட்டார். ஓபி அந்த பிள்ளையை கிடைத்த உடனே கிடைத்த மகிமையினாலே ஆமா அந்த பிள்ளையை எப்படி வளர்த்து வருகின்றார்களே. ஆனா எப்படி சுவாமி அந்த அந்த குழந்தைக்கு ஆமா பிள்ளையின் பிறந்தா சரி பெயர் வைக்க வேண்டும். வைக்க வேண்டும் ஆமா